ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மக்களுக்காக அடியேன் சொல்லுகின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய குடும்பங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க கர்த்தரை கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களாகிய உங்களுக்கு குடும்பத்திலே நடத்துவது என்பது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அப்படி குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது வருகின்ற பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கின்ற காரியங்கள், கஷ்டங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் மனம் சோர்ந்து விடுகிறது. ஆகவே குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு மன சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே குடும்பம் என்பது, அதை நடத்துவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதுக்கு கர்த்தருடைய ஒத்தாசை வேண்டும், கடவுளுடைய வழிநடத்தல் வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பல வருடங்களுக்கு முன்பு கொடுமுடியிலே நான் ஆயராக பணியாற்றிய சமயத்திலே ஒரு நாள் ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தேன். அந்த குடும்பம் காவிரி ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கிறது. என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு சில வாலிபர்களை சேர்த்து கொண்டு ஒரு பரசலிலே ஏறி காவிரி ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கின்ற அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காக, ஹவுஸ் விசிட் சந்திப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த வீட்டிற்கு நான் சென்றபோது அந்த குடும்பத்தில் எல்லாரும் இருந்தார்கள். அந்த குடும்பத்திலே உள்ள மக்கள் திருச்சபைக்கு தவறாமல் வருகின்றவர்கள். திருச்சபையினுடைய ஆராதனையிலே அதிகமாக பங்கேற்கின்றவர்கள். அப்பேற்பட்ட குடும்பம் 2 மாதமாக தேவாலயத்திற்கு வரவில்லை. ஆகவே தான் அந்த குடும்பத்தை சந்திக்க நான் சென்றிருந்தேன். அங்கே சென்றபோது அந்த ஐயா அவர்கள் இருந்தார்கள், அம்மா இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் யாரும் எங்களை வாருங்கள் ஐயா என்று சொல்லி வரவேற்கவில்லை. ஐயா அவர்கள் மிகவும் கோபத்தோடு இருந்தார். ஐயா, என்ன விஷயம் என்று நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், எங்களுக்கு இந்த கோயிலும் வேண்டாம், எங்களுக்கு இந்த சாமியும் வேண்டாம் என்று மிகவும் விரக்தியாக பேசினார்கள். சரி என்று அவர்களை சமாதானப்படுத்தி என்ன விஷயம் என்று நான் கேட்டபொழுது அந்த ஐயா சொன்னார், பின்ன என்ன ஐயா, நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். 2 நாள் வேலை தராங்க, 2 நாள் வேலை இல்லைங்கிறாங்க. வேலைக்கு போனால் தான் சம்பளம், வேலைக்கு போகலைன்னா சம்பளம் இல்லை. ஆக நிரந்தரமான வருமானம் இல்லை. நாங்கள் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவது? நிரந்தரமான வருமானம் இல்லையே என்று அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, என் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அவனை ஒரு என்ஜினியராக பிஇ படிக்க வைத்தோம். அவனுக்கும் ஒரு நிரந்தரமான வேலை இல்லை. என்னுடைய மகள், அவளுக்கு ஒரு திருமண காரியத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று 2 வருடங்களாக வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் ஒரு நல்ல வரன் அவளுக்கு அமையவில்லை. எங்களுக்கு இந்த ஆலயமும் வெறுத்து விட்டது, ஆண்டவரும் வெறுத்து விட்டது. ஆகவே தான் நாங்கள் ஆலயத்திற்கு வரவில்லை என்று அவர் சொன்னார்கள். பாருங்கள், குடும்பத்திலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள். போதிய வருமானம் இல்லை, பையனை படிக்க வைத்தும் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, மகளுக்கு ஒரு திருமண காரியத்தை நடத்தி வைக்க முடியவில்லை. ஆகவே மனம் சோர்ந்து போய் விரக்தியிலே அவர்கள் பேசுவதை நான் அறிந்து கொண்டேன். அவர்களை சமாதானப்படுத்தி ஜெபித்து விட்டு வந்தேன். ஐயா, பொறுமையாக காத்திருங்கள், கடவுள் உங்களை கைவிட மாட்டார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொன்னேன். அவர் முகத்திலே எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இல்லாமல், போயிட்டு வாருங்கள் என்று கூட சொல்லவில்லை, நாங்களாகவே எழுந்து வந்து விட்டோம்.
அப்படி குடும்பங்களில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நாம் மனம் சோர்ந்து போய்விடுகின்றோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்கின்றவர்களாக சில நேரங்களிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் திருமறையிலே உள்ள பக்தருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கின்றது. அவர்களும் கடவுள் மீது பக்தி கொண்டவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை சந்திக்கின்றார்கள். அவர்களை கடவுள் எப்படி கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக சிந்திக்க இருக்கின்றோம். எல்லா பக்தர்களையும் குறித்து சிந்திப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஒரு சிலரை இந்த நாளிலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக வருபவர் யோசேப்பு. யோசேப்பு இளைஞன். அவனுடைய பக்தி வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் பார்வோனுடைய மந்திரி போர்த்திப்பாருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக அவன் வேலை செய்கின்றான். அப்பொழுது அவனுக்கு அந்த வீட்டிலே பல சோதனைகள் வருகிறது. பாவத்திலே விழுந்து விடக்கூடிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. ஆனாலும் இந்த யோசேப்பு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கடைசி 3 வரியிலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொல்லுகின்றான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொல்லுகின்றான். ஆக இதிலிருந்து யோசேப்பினுடைய பக்தி வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகின்றது. அவன் பாவத்திற்கு விலகி ஓடுகின்றவனாக இருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையில் தான் பல சோதனைகள் வருகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவனை சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள். பாருங்கள், கடவுள் மீது அவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்த யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டுவிட்டார்கள். ஆனால் நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இருப்பது சிறைச்சாலையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதான் இங்கே முக்கியமான விஷயம். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்படி சிறைச்சாலையிலே போட்டபோதும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினாலே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு அதிகாரியாக யோசேப்பை வைத்து விட்டான். பாருங்கள், கடவுள் எப்படியாக வழிநடத்துகிறார் என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பார்வோன் ராஜா யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக உயர்த்துகிறார். அதை ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆகவே மனித வாழ்க்கையிலே, குறிப்பாக பக்தி வாழ்க்கையிலே கஷ்டங்களும் சோதனைகளும் வருவது இயற்கை. ஆனால் அதே நம்முடைய வாழ்க்கையாக அமைந்து விடாது என்பதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கிறது. எகிப்திலே யோசேப்பை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக உயர்த்துவதை நம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறவர் யோபு. யோபு அவரை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபை குறித்து அறிமுகம் செய்யப்படுகிறது. ஊஸ்து தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று யோபுவை குறித்த ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்கிறோம். ஊஸ்து தேசத்திலே அவன் வாழ்கிறான்.
அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான். இதிலிருந்து யோபனுடைய பக்தி வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அந்த யோபனுடைய செல்வாக்கை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது 3ஆம் வசனத்திலே அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்தது இன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். இப்படி மக்கள் செல்வங்களையும் ஆடு மாடு போன்ற செல்வங்களையும் எண்ணிக்கையற்ற வேலைக்காரர்களையும் எண்ணிக்கையற்ற ஆடு மாடு மிருக ஜீவன்களையும் கர்த்தர் யோபுக்கு கொடுத்திருந்தார். அந்த யோபு பக்தி உள்ளவனாக இருந்தான். இவ்வளவு செல்வாக்கு இருந்த போதும் கூட அவன் கடவுள் மீது அதிக பக்தி உள்ளவனாக இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். இந்த யோபனுடைய மகன்கள் விருந்து வைக்கின்ற பொழுது அந்த விருந்திலே பிள்ளைகள் கலந்து கொண்டு ஏதாவது பாவம் செய்து விட்டார்களா செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர் என்ன செய்வானாம், ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்காக பலியிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துவானாம். இதை யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். விருந்து செய்கின்ற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே செய்து வந்தான். ஆகவே இப்படியாக சர்வாங்க தகன பலியிட்டு தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி வந்தான். இப்படி தானும் பக்தியாக இருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று யோபு விரும்பி எப்படியாக செய்ததை நாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட யோபுடைய வாழ்க்கையிலே தான் பல சோதனைகள் வருகிறது, பல வேதனைகள் வருகிறது. யோபு தான் பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகளையும் இழந்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் பறிபோய்விட்டது, இழந்து விட்டான். அதோடு அவனுடைய சோதனை முடியவில்லை, கஷ்டம் முடியவில்லை. உடல் முழுவதும் கொடிய பருக்கள். அவன் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சீமானாய் வாழ்ந்தவன், அவனுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். அவருடைய மாடுகள் மிருக ஜீவன்கள் சொத்து சுகம் எல்லாம் அழிந்து விட்டது. சரீரமும் பலவீனப்பட்டு உடல் முழுவதும் பருக்கள், உருக்குலைந்து போனான். ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவன் தெருவிலே உட்கார்ந்திருக்கிறான். இந்த காட்சியை யோபுனுடைய மனைவி பார்த்து அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவள் சொல்லுகின்றாள். இந்த நிலைமைக்கு ஆளாகியும் கூட நீர் அந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடு, செத்துப்போ என்று அவள் சொல்லுகிறாள். யோபு சொல்கிறார், அதற்கு அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அதுதான் முக்கியம். கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. இப்படியாக யோபு தனக்கு கஷ்டம் ஏற்பட்ட போதும் கூட, துன்பம் ஏற்பட்ட போதும் கூட பொறுமையோடு அவன் சகித்து கொண்டிருந்தான். அவன் இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டான் என்று கேள்விப்பட்டு யோபுனுடைய நண்பர்கள் வந்து பார்க்க வருகிறார்கள். உருக்குலைந்தவனாக அவன் இருக்கிறான். உடல் முழுவதும் பருக்கள், அவனுடைய உருவமே மாறி பரிதாபமாக அவன் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருப்பது, இந்த காட்சியை பார்த்து அவர்களால் தாங்க முடியவில்லை. இவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு. ஆகவே 7 நாட்கள் அந்த யோபுவையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். துக்கம் தொண்டை அடைக்கிறது.
ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 நாட்கள் அந்த யோபையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் யோபு தன் வாழ்நாளிலே அவர் அடைந்தார். ஆனாலும் யோபுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய விசுவாசம் என்னவென்றால், நான் வணங்குகின்ற என் ஆண்டவன் உயிரோடு தான் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார். நான் தேவனிடத்திலே வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் அதை யாராலும் அழிக்க முடியாது. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஜியினால் என் உள்ளந்தீரியங்கள் எனக்குள்ளாக சோர்ந்து போகிறது என்று சொல்கின்றார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினாலே நான் அவரை பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கின்றார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் யோபுக்கு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த விதமாகவே யோபுனுடைய சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த யோபுனுடைய வாழ்வினுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது 42ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். என்ன ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்கள். நீடி ஆயுளை கர்த்தர் அந்த யோபுக்கு கொடுத்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். என்ன ஒரு ஆசீர்வாதம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று அந்த அதிகாரம் முடிகிறது. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மனித வாழ்க்கையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் வருவது இயற்கை தான். ஆனாலும் தன்னை நம்பி வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் அற்புதமாக செயல்படுகிறார், அற்புதமாக காப்பாற்றுகிறார், அற்புதமாக வழிநடத்துகின்றார் என்பதை யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகின்ற பக்திமான்களிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்ட யூத வாலிபர்கள். இவர்கள் யூதா தேசத்தில் இருந்து நேபுகாத் நேச்சர் என்ற மன்னன் மூலமாக அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட அடிமைகள். எத்தனையோ பேர் அடிமைகளாக யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து வரப்பட்ட போதிலும் கூட இந்த 3 வாலிபருடைய பெயர்கள் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இவர்கள் தாங்கள் ஆராதித்து வந்த தேவாதி தேவன் மேலே வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, பக்தியுள்ள வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வருகிறது. நேபுகாத் நேச்சர் பொன்னாலான ஒரு பொற்சிலையை நிறுத்தி அது எல்லோரும் பணிய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். அப்படி அந்த சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அக்னி ஜுவாலையிலே எரிகின்ற அக்னி ஜுவாலை உள்ள அக்னி சூளையிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்ற கட்டளையிடுகின்றான். மனமகிழ்ச்சியோடு இருந்த இந்த யூதருடைய மக்கள் வாலிபருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிறது. நேபுகாத் நேச்சர் நிறுத்தி வைத்திருந்த அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிடுகின்றான். அந்த ஏற்ற நாளிலே கீத வாசியங்கள் இசைக்கப்படுகின்ற பொழுது எல்லோரும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்ட இந்த யூத வாலிபர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை.
அவர்கள் சொல்லுகிறார்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லுகின்றார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் எரிகிற அக்கினி ஜூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் பாருங்கள். 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று தைரியமாக சொல்கிறார். அப்படியே எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த அக்னியில் எரிந்து சாம்பலாய் போனாலும் போவோமே ஒழிய நீர் வணங்கின பொற்சிலை வணங்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் தேவன் மீது, கர்த்தாதி கர்த்தர் மீது அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டிருந்தார்கள். அந்த விதமாகவே அக்னி ஜுவாலையிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தாதி கர்த்தர் அந்த யூத வாலிபர்களோடு அந்த அக்னி ஜுவாலையிலே உலாவுகிறார். 3 பேராய் தூக்கி எறியப்பட்டவர்கள் 4 பேராய் காட்சியளிக்கின்றார்கள். மன்னன் பார்க்கின்றான். மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். 3 பேர் அல்லவா நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டோம், 4 பேராய் காட்சியளிக்கின்றார்களே. அக்னியிலே அவர்கள் வெந்து போகவும் இல்லை, பூங்காவிலே உலாவது போல உலாவுகிறார்கள். அவர்களோடு தேவாதி தேவன் தேவதூதனாக இருந்து அவரும் உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அவர்களை அக்னியிலே இருந்து வெளியே அழைத்து வரும்படி கட்டளையிடுகின்றான். மன்னன் பார்க்கின்றான், அக்னியிலே போடப்பட்ட எந்த விதமான ஒரு அடையாளமும் அவர்களிலே காணப்படவில்லை. முகங்களை பார்க்கிறான், மூவரையும் பார்க்கின்றான், முடி கூட கருகவில்லை. ஒரே ஆச்சரியம். ஆகவே அவன் ஆச்சரியப்படுகின்றான். மன்னன் சொல்லுகின்றான், தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே, அதனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அவன் சொல்லுகின்றான். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அந்த தெய்வத்திற்கு விரோதமாக யாரும் தூசண வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படி பேசினால் அவன் துண்டித்து போட கடவன் என்று மன்னன் ஆணையிடுகின்றான். அது மாத்திரமல்ல, இவ்விதமாக ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று மன்னன் சொல்லுகின்றான். அற்புதமாக அவர்களை காப்பாற்றுகிறான். அது மாத்திரமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை பாபிலோன் மாகாணத்திலே உயர்ந்த இடத்திலே அவன் அதிகாரியாக வைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, பக்தி வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற சோதனைகள், வேதனைகள், இவைகள் இருப்பது சகஜம்தான். ஆனாலும் கர்த்தர் அற்புதமாக கரம் பிடித்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். கடைசியாக நம்ம கண் முன்பாக வந்து நிற்பவர் தானியேல். தானியேலும் அதுபோலவே யூதா தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவர். தன்னுடைய பக்தி வாழ்க்கையின் மூலமாகவே, ஜெப வாழ்க்கையின் மூலமாகவே அவர் பாபிலோனியா தேசத்திலே தேசத்து அதிபதியாக உயர்த்தப்பட்டவர். ஒரு வாலிபன் 3 நேரமும் முழங்கால் படியிட்டு எருசலேமை நோக்கி அவர் ஜெபம் செய்வாராம். இந்த பக்தி வாழ்க்கையே அவருக்கு பெரிய சோதனையாக வந்துவிட்டது. ஆக மற்ற மந்திரிமார்கள் இந்த தானியேலை பார்த்து பொறாமை கொண்டார்கள். இவன் ஒரு அடிமையாக யூதா தேசத்திலிருந்து வந்தவன், நமக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறானே, இவனை எப்படியாவது இவனை கொன்றுவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி ராஜாவினிடத்திலே சென்று ராஜாவை 30 நாள் அளவும் உம்மை தவிர வேறு யாரையும் யாரும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் அவர்கள் சிங்கங்களுடைய கெபியிலே தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டு ராஜா
தரியு ராஜா சந்தோஷப்படுகின்றான். ஆகா, மக்கள் என் மீது எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், என்னை கடவுளுக்கு சமமாக வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே, அப்படியே செய்யுங்கள் என்று ராஜா கட்டளையை நிறைவேற்றி விடுகிறார். தானியேல் இந்த அரச கட்டளை தெரிந்த போதும் கூட தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். தன் தேவனை நோக்கி, எருசலேமின் பலகனை நோக்கி முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கின்றார். தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் செய்த காரியம் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த செய்தி அரசனுக்கு போகிறது. வேறு வழி இல்லாமல் தானியேலை சிங்கங்களின் கெபியிலே தூக்கி எறிந்து விட்டார்கள். ராஜாவுக்கு மன வருத்தம் தான். ஒரு விசேஷித்த ஆவி பெற்ற ஒரு தெய்வீக ஆற்றல் பெற்ற ஒரு மனிதனை இழந்து விட்டோமே என்று ராஜா நினைக்கின்றான். அதிகாலையிலே ராஜா அந்த சிங்கத்தின் கெபியிலே துயர சத்தத்தோடு வருகிறார். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை பார்த்து கேட்கின்றான். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தெய்வம் உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று துயர சத்தத்தோடு கேட்கின்றான். தானியேல் சொல்லுகின்றார், அப்பொழுது தானியேல், ராஜாவே என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவன், நான் ஆராதிக்கின்ற தேவன், தன் தூதனையே அனுப்பி அவைகளுடைய வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தானியேலை தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட்டு சொன்னான். அப்படியே தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடும்படியாக சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கடைசி 3 வரி இப்படியாக சொல்கிறது, அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசமாக இருந்தபடினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அற்புதமாக தானியேலை கர்த்தர் சிங்கங்களின் கெபியிலிருந்து காப்பாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பக்தி வாழ்க்கையிலே பல சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம். ஆனால் அதுவே வாழ்க்கையாக முடிந்து விடவில்லை என்பதற்கு இந்த பக்தருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கின்றது. ஆண்டவராக இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் ஒரு நாள் தன் சீடர்களோடு கடலிலே பிரயாணப்பட்டு செல்கின்றார். படகிலே செல்கின்ற பொழுது புயல் காற்று வந்து விடுகிறது, வீசி விடுகிறது. இயேசுநாதரோடு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சீடர்கள் இயேசுநாதரோடு கூட தான் இருந்தார்கள். படகிலே இயேசுநாதரோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புயல் காற்று வந்தவுடனே பயந்து நடுங்கி இயேசுநாதரிடத்திலே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருந்தவரை தட்டி எழுப்பி கேட்கின்றார்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இயேசுநாதரோடே இருந்தபோதும் கூட புயல் வீசியது, கடல் அலைகள் கொந்தளித்தது, படகானது தத்தளித்தது. அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம், வேதனைகளை நாம் சந்திக்கின்றோம், குடும்பத்திலே பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். சீடர்கள் இயேசுநாதரை தட்டி எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, அது மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அவர் சொல்லுகின்றார்.
ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகின்றார். அற்புதமாக அவளை காப்பாற்றுகின்றார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே குடும்ப வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம், கஷ்டங்களை சந்திக்கின்றோம். ஆனாலும் வேத வசனங்கள் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற அற்புதமான சத்தியத்தை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு வாழ்வோம். அந்த விசுவாச வாழ்க்கையிலே கடவுள் எப்படியாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் கண்டு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அதே கொடுமுடி ஆலயத்திலே ஒரு நாள் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆலயத்திற்கு 2 மாதமாக வராமல் இருந்த அந்த மக்கள் குடும்பத்தினர் வந்திருப்பதை பார்த்தேன். ஆராதனை முடிந்து வெளியிலே சென்று எல்லாருக்கும் தோத்திரம் செலுத்தி கொண்டிருந்தேன். அந்த ஐயா அவர்கள் என் கையை பிடித்து கொண்டார்கள். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், அன்றைக்கு நீங்கள் என் வீட்டிற்கு வந்த பொழுது நான் ஏதோ கோபத்திலே பேசிவிட்டேன். உங்களை உட்கார சொல்லி ஒரு காப்பி கொடுத்து கூட நான் உபசரிக்கவில்லை. அதற்கு காரணம் என் மனதிலே இருந்த ஒரு கொந்தளிப்பு. நீங்கள் சொல்லி ஜெபித்து சென்றீர்கள், கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஜெபித்து சென்றீர்கள். அந்த விதமாகவே 2 மாதத்திலே எங்கள் குடும்பத்திலே பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்தது ஐயா. கம்பெனியிலே எனக்கு நிரந்தரமான வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, என் மகனுக்கு பிஇ படித்து முடித்த என் மகனுக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைத்து விட்டது. அவன் இப்பொழுது வெளிநாடு புறப்பட ஆயத்தமாக இருக்கின்றான். மகளுக்கு 2 வருடங்களாக சரியான வரன் வராமல் இருந்தது. சென்ற வாரம் நல்ல இடத்திலே இருந்து நல்ல ஒரு வரன் வந்திருக்கிறது. இப்படியாக கடவுள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்தார். இன்று மாலை எங்கள் வீட்டிலே ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு அதிக மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. சென்று அந்த இல்லத்திலே ஸ்தோத்திர ஜெபக்கூட்டத்தை நடத்தினேன். அன்புக்குரியவர்களே, பக்தி வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அதுவே வாழ்க்கையாக அமைந்து விடாது. ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகின்றார் என்பதை திருமறையில் உள்ள பக்தியுள்ள மக்களுடைய வாழ்விலே இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருந்த அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. குடும்ப வாழ்விலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பலவீனங்களை சந்திக்கின்றோம், நோய் நொடிகளை சந்திக்கின்றோம், பண கஷ்டங்களை சந்திக்கின்றோம். கர்த்தாவே, நீர் இருக்கிறீரா இல்லையா என்று சில நேரங்களிலே கேள்வி கேட்கின்ற அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஆனாலும் சுவாமி, நீங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அன்றைக்கு சீடர்களிடத்திலே கேட்ட கேள்வியை இன்றைக்கும் நீர் எங்களிடத்திலே கேட்கிறீர். உண்மையிலே கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து ஒரு அற்புதமான வழிநடத்தலை பெற்று ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி வாழத்தக்கதாக தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். ஒரு சில நேரங்கள் நாம் வீட்டிலே இருந்தபடி கண்களை மூடி நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியாக கடவுள் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த தருணத்தில் நீங்கள் என்னோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்படியாக நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நம்ம அப்பன் இயேசுவோடு கூட நாம் சொல்லும்படியாக இப்படிப்பட்ட கிருபையில் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி சோத்திரத்தை ஏறெடுத்து ஜெபநிலையில் இருக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் ஆனீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் ஆனீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் ஆனீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் ஆனீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும்,
என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாம நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, இல்லாம நான் வாழ முடியாது. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீ வாழ முடியாது. கூடவே இரும் என் இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. ஆம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூடப்பா நாங்கள் ஆண்டவரே எல்லோரும் ஒன்று கூடி ஆண்டவரே திருச்சபை மக்களாக பெண்களாக்கி சங்கமாக எல்லோரும் சேர்ந்தப்பா இந்த நேரத்திலே அப்பா, இந்த காலை வேளையிலே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே கிருபையை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி உறவாடும்படியாக ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் உமக்கு நேராக ஏறெடுக்கும்படியாக இப்படிப்பட்ட நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் ஆண்டவரே காணொளி காட்சி மூலமாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றியோடு கூட உமக்கு கொடான கோடி சோத்திரம்ப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபையப்பா, எவ்வளோ பெரிய அன்பு அப்பா, எவ்வளோ பெரிய தயவு அப்பா, எங்களையும் நேசித்து வருகிறீரப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம். கொடான கோடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட எத்தனையோ பேர் எங்கள் மத்தியிலே இல்லை அப்பா, ஆனால் நீர் எங்களை அப்பா நான் நாட்களை கூட்டி கொடுத்த ஆண்டவரே உம்மை அணிதினமும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை நோக்கி தேடும்படியாக ஆண்டவரே நீர் தேவதாமே உம்முடைய கிருபை, உம்முடைய கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவு எங்களோடு கூட இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் போகும்போது வரும்போது நீர் எங்களை பாதுகாத்து வருகிறப்பா. அதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று அப்படி சங்கீதக்காரன் சொன்னவனமாக ஆண்டவரே எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட தருணத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படியாக நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். அதுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவதாமே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே நாங்கள் இப்படியாக இந்த ஜெப ஐக்கியத்தில் ஒன்று கூடாமல் இல்லாமல் போனாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நேரத்திலும் ஆற்றவும், தேற்றவும், அரவணைக்கும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்கள் மேல் இருந்த தயவுக்காய் ஒருமுறை கூட நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உமக்கு ஆண்டவரே நன்றியோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீர் உறவாடணும் ஆண்டவரே. நீர்
நீர் பேசுகின்ற தேவனப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தேவனப்பா, ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே சோதனை நேரங்களில் அப்பா ஆண்டவரே தேவன் தம்மை தாயும் தகப்பனுமாய் இருந்து நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா, அதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனப்பா, துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிற தேவனப்பா, துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிற தேவனப்பா, ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனப்பா, காலைத்தோறும் உம்முடைய கிருபைகள் புத்தம் புதிதாக இருக்கிறதப்பா, அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே தேவதாமை எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீர் பாராட்டி வந்த எல்லா தயவுக்காய் அன்புக்காய் நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் அப்பா, யாரிடம் செல்வோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைக்கின்ற பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. எங்களை ஆற்றுங்க ஆண்டவரே, எங்களை தேற்றுங்க ஆண்டவரே, நீங்கள் ஒருவரின் கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை அப்பா. சோத்திரத்தோடு உம்மை நோக்கி பார்த்து செபிக்கின்ற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் ஆண்டவரே, பொருளாதார வீழ்ச்சிகள் ஆண்டவரே, சுகமில்லாத இருக்கின்ற நேரங்களிலே உம்முடைய தாங்கும் கரம் வல்லமையான கரம் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் கெஞ்சரிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா திருச்சபையின் மக்கள் ஆண்டவரே வயதான பெற்றோர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கும்பல்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவதாமே உம்முடைய கிருபை தாங்கி ஏந்தட்டும் அப்பா. ஆண்டவரே ஆலயத்தை கூட வர முடியவில்லையே என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மிக விரைவில் இந்த நிலையை மாற்றவும் ஆண்டவரே. எல்லோரும் நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆராதனையில் கலந்து கொண்டு உம்மை உயர்த்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கும்படியாக அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கருதிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே பெண்கள் சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தனித்தனியாக பேர்பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஏற்ற வேளையிலே எல்லா காரியத்தையும் வாக்கு செய்ய வேண்டுமா நாங்கள் கருதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரை உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னவனமாக எங்களுடைய பாரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வைத்து நீர் அவர் எங்களை ஆதரித்து பலப்படுத்தி வழியடித்து காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் கருதிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம்ப்பா. இயேசுவே ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வாலிப ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆண்டவரே தேவதாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே அப்பா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களில் உம்முடைய கிருபை உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே போகும்போது வரும்போது உம்முடைய கிருபை கூர்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமா. உம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டு அவர் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போக முடியாத நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம்ப்பா. அப்படியாக தகப்பனே இது ஆண்டவரே கல்யாணமாகாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேவதாமே உம்முடைய கிருபை கூர்ந்து ஆண்டவரே ஏற்ற வேலையில் ஆண்டவரே போடப்பட்டிருக்க மணவாளனை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு மங்கள காரியங்கள் அந்த இல்லத்திலே நடைபெறும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்போ பிரசவத்துக்காக காத்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தேவதாமே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாதவர்களுக்கு பிள்ளையை நீர் கொடுங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே கிருபையாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. எங்களுடைய சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே சுகம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. விசேஷமாக இந்த வின்சென்ட் ஐயாவுக்காக ஆண்டவரே விமலா கிரேசிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆக்சிடென்ட் நாளிலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நீர் பாதுகாத்தீரப்பா. உம்முடைய தூதல் கட்டளையிட்டீரப்பா. நல்ல சுகத்தை நல்ல பிள்ளைத்து கொடுத்த பொழுது வீட்டிலே இருக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே வீட்டிலே இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த உட்கொள்ளும் மாத்திரைகள் மற்ற காரியங்களிலே நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கொடுத்து மிக விரைவிலே தங்களுடைய இல்லங்களுக்கு வரும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. எத்தனையோ எங்களுடைய சபை பிள்ளைகள் ஆண்டவரே சுகமில்லாது இருக்கின்ற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கொடுத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய சுத்தத்திற்கு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆயிரமாக்காக 2 பிள்ளைகளுக்காக மறுமனுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சாமுவேலுக்காக செபிக்கிறோம், மனைவிக்காக செபிக்கிறோம்ப்பா, மகளுக்காக செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படியே பிரின்சிக்காக கணவனாருக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா இந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எல்லோருமே கண்டுகொண்டு ஏற்றுக்கொண்டு உமக்கண்டு வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. மரியம்மாளுக்காக செபிக்கிறோம், ரங்கசாமிக்காக செபிக்கிறோம்ப்பா. நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் தெரிவிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளப்பா எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோமப்பா. இயேசுவே அவர்களுக்கு நீதாம் ஆண்டவரே நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கொடுத்து ஆண்டவரே மிக விரைவில் குணம் பெற்று தங்களுடைய இல்லங்களுக்கு வரும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதற்காக முயற்சி எடுக்கும் ஆண்டவரே. டாக்டர் குழுவுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மருத்துவருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. செவிலியருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தூய்மை பணியாளருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே
அட்வைஸ்க்காக நாங்கள் செவிக்கிறோம்ப்பா. இவர்கள் ஆண்டவரே இரவும் பகலும் என்று பாராமல் ஆண்டவரே இந்த மக்களோடு சேர்ந்து ஆண்டவரே தேவதாமே அவளுக்காக போராடி வருகிறார்களே, இந்த நோய் தொட்டு அவளுக்கு திரும்பி வந்து விடாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளவும், நல்ல சொத்தை நல்ல பிழைத்து கொடுக்கவும், அவர்களும் உங்கள் சாச்சான பிள்ளைகளாக ஜீவிக்கும் தேவதாமை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போருக்கா நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்காக நாங்கள் செவிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆண்டவர் அரசாங்கத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல மனச்சாட்சியோடு நல்ல காரியங்களை செய்யும்படியாக மக்களுக்கு நல்லதை மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்கள் ஏற்ற வேலையை செய்து முடிக்க தேவதாமை கிருபை செய்ய வேண்டுமா. இதன் மூலமாக ஏழை மக்கள் காக்கப்பட தேவதாமை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போருக்காய் நன்றி ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையிலே உங்களுடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஊழியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிஷப்காக செபிக்கிறோம், பிஷப் அம்மாக்காக செபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் கொடுக்கப்பட்டிருக்க சொத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல சொத்தை நல்ல படத்தை கொடுத்துருக்கிறப்பா. அவர் ரெஸ்ட்லேயே உங்களுடைய கிருபை கொடுத்து காத்து ஆண்டவரே மிக விரைவில் ஆண்டவரே அலுவலக பணியை தொடரும்படியாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போருக்காய் நன்றி ஆண்டவரே. டிரைவர்ஸ்க்காக செபிக்கிறோம், கொடுக்கப்பட்டிருக்க சோத்துக்காய் நன்றி, நல்ல சோத்துக்காய் செபிக்கிறோம்ப்பா. அவரும் ஆண்டவரே மிக விரைவில் வந்து ஆண்டவரே தன்னுடைய பணியை ஒப்புக்கொள்ள தேவதாமை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய திருமணத்துக்கு ஒவ்வொரு ஆண்டவர் குருமானவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா எங்களை மட்டுமாய் பாதுகாத்து அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மறுபடியும் ஒரு புதிய இந்த வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் இப்படியாக ஒன்று கூடி அநேக காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறது. அதுக்காக நன்றி. மறுபடியும் அந்த கடந்த வாரம் முழுவதுமாக கண்முன்பல் காப்பாற்றின தேவன் இந்த புதிய வாரத்திலே புதிய கிருபை, புதிய அன்பு, புதிய ஆசீர்வாதம், புதிய வழிநடத்தல் எங்களோடு கொடுத்த ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து இப்படியாக வருகின்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் இப்படியாக ஒன்று கூடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கின்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் உடைய பாதமணிந்து கெஞ்ச மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சிவனுள்ள பரந்தாப்பனே. ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை சோதரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கத்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.